வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமிஸ் ஜிஎஸ் பிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ் பிட்ஸில் ஃபெடரலிசம் அண்ட் பிளானிங் கமிஷன் இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் ஃபெடரலிசம்? இப்போ நம்மளோட பவர்ஸ், இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பவர்ஸ் இருக்குல்ல, அது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ஈவனாக டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு டிவிஷனை நம்ம ஃபெடரலிஸ்ட் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பவர்ஸ் யூனிஃபார்மாக டிவைட் ஆகலை, சென்டர் தான் மொத்த பவரும் வச்சிருக்கு, அது ஸ்டேட்ஸ்க்கு சில பவர்ஸை கொடுக்குது அப்படின்னா இது யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் வந்து நம்மளோட இந்தியாவோட எக்கனாமிக் பிளானிங், எப்படி அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க பாலிசிஸ்க்கும் ஸ்கீம்ஸ்க்கும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணுற ஒரு ப்ளீனரி பாடி தான் பிளானிங் கமிஷன். இது இண்டிபெண்டன்ஸ் வந்த கொஞ்ச நாள்ல பிளானிங் கமிஷனாக இருந்தது, இப்போ நிதி ஆயோகா இவால்வ் ஆயிருக்கு. இப்போ இது ரெண்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன? பிளானிங் கமிஷன் ஒர்க்ஸ் ஆன் டாப் டு பாட்டம் அப்ரோச், அதாவது மேலே இருக்கிறவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த லெவலில் கீழே அந்த ஆர்டர் படி இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை நம்ம வந்து டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவோம். அதே நித்தி ஆயோகுங்கிறது பாட்டம் அப் அப்ரோச். அப்போ பாட்டம் அப் அப்ரோச்னா என்ன? கீழே இருந்த ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ், அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் இன்புட்ஸ் வாங்கி இதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கீம் ப்ரோக்ராம் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிதி ஆயோக் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பாட்டம் அப் அப்ரோச். ஓகேவா? சரி, நம்ம மீதி இதில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை கொஷின்ஸாக நம்ம இன்னைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. Which of these is an example of manifestations of the cooperative federalism in the working of Niti Aayog? அப்போ பேர்ல இருந்து என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன? சென்டர், ஸ்டேட்ஸ், அப்புறம் எந்த ஒரு பார்ட்டையும் விட்டு வைக்காம எல்லாரும் சேர்ந்து கோஆபரேட்டிவா ஒர்க் பண்ணி பீப்புளுக்கு வெல்ஃபேர் கொண்டு வராங்க அப்படின்னா அதை நம்ம கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷனும் சரி, ஸ்டேட் ரிலேஷனும் சரி கோஆபரேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் நித்தி ஆயோகோட எந்தெந்த விஷயங்கள்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, மேனிஃபெஸ்டேஷன்னா இம்ப்ளிமெண்டேஷன், ரிசல்ட் வெளிக்கொணர்றது, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த விதத்துல வெளிப்படுது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பாருங்க, மீட்டிங்ஸ் ஆஃப் கவர்னிங் கவுன்சில். கவர்னிங் கவுன்சில் வச்சு என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்கு கீழே அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அடுத்து டாஸ்க் ஃபோர்ஸஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட்ஸ். ஏதோ இப்போ வந்து தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் ரிவர் வாட்டரில் வந்து ஷேரிங்கில் டிஸ்பியூட் இருக்கு, கர்நாடகாவுக்கும் கோவாக்கும் ரிவர் வாட்டர் ஷேரிங்கில் டிஸ்பியூட் இருக்குன்னா அப்போ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கிறாங்க. அடுத்து நிதி ஃபோரம் ஃபார் நார்த் ஈஸ்ட். இந்தியாவில் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கின நிலையில இருக்கு. அப்போ அவங்க வந்து எம்பவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? நிதி ஃபோரம் ஃபார் நார்த் ஈஸ்ட். அடுத்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன் த இந்தியன் ஹிமாலயன் ரீஜியன். இப்போ ஹிமாலயன் ரீஜியனில் இருக்கிற பீப்புளையும் அந்த ரீஜனையும் எப்படி டெவலப் பண்ணுறது? ஸோ இது எல்லாமே எனது இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் தானே. ஸோ இது எல்லாமே எனது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஆல் தி அபோவ் ஆர் ரைட். இப்போ உங்களுக்கு வந்து இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமோட மீனிங் மட்டும் தெரிஞ்சாலே போதும், இதை நீங்கள் ரீட் பண்ணி ஒரு காமன் சென்ஸ் பேஸ் பண்ணியே இதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும், இது எல்லாத்தையுமே நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி காமன் சென்ஸ் பேஸ் பண்ண கொஷின்ஸை எப்பயுமே எக்ஸாமில் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் கொஷின். விச் ஆர்கனைசேஷன் இஸ் அ பாலிசி திங்க் டேங்க் of the government of India established with the aim to achieve sustainable development goals and to enhance cooperative federalism by fostering the involvement of state governments of India in economic policy making process using a bottom up approach?
இதைத்தானே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். எல்லா அந்த ஹைலைட்டட் விஷயமும் எதை நோக்கி தான் இருக்கு? உங்களுக்கு நித்தி ஆயோக் நோக்கி தான் இருக்கு. இப்போ இதோட ஆன்சர் நித்தி ஆயோக் தான். ஓகேவா? சரி, இப்போ பிளானிங் கமிஷன் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக தான் நம்ம நித்தி ஆயோக்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த பிளானிங் கமிஷன் எந்த வருஷம் வந்துச்சு? 1950 வந்துச்சு. அப்போ நித்தி ஆயோக் எந்த வருஷம் வந்துச்சு? 2015. அப்போ பிளானிங் கமிஷனை 2014 அபாலிஷ் பண்ணிடுறாங்க. 2015 Jan 1 இருந்து நமக்கு நித்தி ஆயோக் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Who said that Constitution of India is a quasi-federal? Quasi-federalனா நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ் பிட் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னேன்ல, யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு ஒன்று இருக்கு, கம்ப்ளீட்லி ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னு இருக்கு. இது ரெண்டுத்துக்குமான பேலன்ஸா ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்குன்னா அது நம்ம குவாசி ஃபெடரல்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா வந்து குவாசி ஃபெடரல். ஏன்? மோஸ்ட்லி நார்மல் டைம்ல பவர்ஸ் வந்து யூனியனுக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் ஈவனா டிவைட் ஆயிருக்கும். ஆனா ஏதோ ஒரு எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன் லைக் எமர்ஜென்சி வந்தா ஸ்டேட்டோட பவர்ஸை யூனியனால மொத்தமா எடுத்துக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டமை நம்ம குவாசி ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை டேர்ம் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் கேசி வீர். கிராண்ட் ஆஸ்டின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியன் ஃபெடரலிசம் இஸ் அ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். எல்லாருமே ஒத்துழைச்சாதான் இந்த ஃபெடரலிசம் ஸ்மூத்தா ரன் ஆகும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which committee recommended the formation of planning commission? அப்போ இந்த பிளானிங் கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணது எந்த பாடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல ஈஸியா நீங்க சில விஷயத்த எலிமினேட் பண்ண முடியும். பாருங்க, அர்பன் டெவலப்மெண்ட் கமிட்டி. ஆனா இப்போ பிளானிங் கமிஷன் வந்து அர்பன் பாடிஸ்க்கு மட்டுமா அவங்க வந்து ஒரு பிளானோ பாலிசியோ போட்டு கொடுக்குறாங்க? இல்லை. அடுத்து ஐடி கமிட்டி, இது நீங்க எலிமினேட் பண்ணிடணும். இப்போ வந்து காமர்ஸா எக்கனாமிக் ப்ரோக்ராமிங் கமிட்டி. ஆனா எது ஹோலிஸ்டிக்கா இருக்கு பாருங்க. காமர்ஸ்னா ஏதோ ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு, அதே எக்கனாமிக் ப்ரோக்ராம் கமிட்டினா ஹோலிஸ்டிக்கா இருக்கு. ஸோ எக்கனாமிக் ப்ரோக்ராம் கமிட்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க, பிளானிங் கமிஷனோட ஃபார்மேஷனை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். When was Planning Commission of India set up by the Government of India, which was responsible for implementation of 5-year plans? உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் கொஸ்டின்ல இருக்கு பாருங்க. 5-year plans யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னு கொடுத்துருக்காங்க? பிளானிங் கமிஷன். இது வரைக்கும் நமக்கு எத்தனை பிளானிங் கமிஷன் எத்தனை 5-year plans இருந்துச்சு தெரியுமா? 12 5-year plans. அதுல வந்து 12th 5-year plan வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அது கம்ப்ளீட்டா முடியறதுக்கு முன்னாடியே, அதாவது 12th 5-year plan will be from 2012 to 2017. ஆனா இதோட பாதியிலேயே நிதி ஆயோக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், பிளானிங் கமிஷன் அபாலிஷ் ஆயிருக்கும். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னா 15 March 1950. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃபேக்டை கன்சாலிடேட் பண்ணுங்க. எக்கனாமிக் ப்ரோக்ராம் கமிட்டி தான் பிளானிங் கமிஷனை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. பிளானிங் கமிஷன் எப்போ ஃபார்ம் ஆச்சு? March 15, 1950 ஃபார்ம் ஆச்சு. எப்போ அபாலிஷ் ஆச்சு? 2014 August 13 அபாலிஷ் ஆச்சு. அப்போ இதுக்கு அப்புறமா ஃபார்ம் ஆன பாடி எது? நித்தி ஆயோக். அது எந்த வருஷம் ஃபார்ம் ஆச்சு? 2015 Jan 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். The Planning Commission formed the dash to look into the methodology for estimating the poverty and if necessary redefine the poverty line. அப்போ பிளானிங் கமிஷன் தான் வந்து நம்ம பாவர்ட்டியை வந்து எஸ்டிமேட் பண்றதுக்கு ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது எந்த கமிட்டி அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. இப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா லக்டாவாலா கமிட்டி. இது ரெண்டும் கூட பாவர்ட்டி எஸ்டிமேஷனுக்கு ஃபார்ம் பண்ண கமிட்டிஸ் தான். டெண்டுல்கர் கமிட்டி வந்து 2005 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 2009 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாரு.
ஓகேவா? இவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு நாளைக்கு 33 ரூபாய் வீதம் சம்பாதிச்சாங்கன்னா அவங்க வந்து புவர் கிடையாதுங்கிற மாதிரியான ஒரு ரஃப் எஸ்டிமேஷனை டெண்டுல்கர் கமிட்டி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அலக் கமிட்டி 1979 இவங்களோட ரெக்கமெண்டேஷனை ரீடிஃபைன் பண்ணலான்னு தான் இந்த லக்தாவாலா எக்ஸ்பர்ட் குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யாரு? பிளானிங் கமிஷன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is true about planning commission? இப்போ இதுல வந்து 3 கொடுத்துருக்காங்களா? இதுல வந்து பிளானிங் கமிஷன் ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மஹலனோபிஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் சேர்மேன் ஆஃப் பிளானிங் கமிஷன். முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷனுக்கும் சரி, இப்போ இருக்கிற நித்தி ஆயோக்கும் சரி, யார் சேர்மனா இருப்பாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் சேர்மனா இருப்பாங்க. பிஜி மஹலனோபிஸ் எப்பயாவது நீங்க பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காருன்னு படிச்சிருக்கீங்களா? யாரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா? இட் இஸ் ஜவஹர்லால் நேரு. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து பாருங்க. The Planning Commission was set up by a resolution of Government of India in March. Correct. 1952 correct. எந்த வருஷம்? 1950 தான் கரெக்ட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து. The Planning Commission was reporting directly to the President of India. டைரக்டா பிளானிங் கமிஷன் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க? அவங்களோட சேர்மனுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. சேர்மன் யாரு? பிரைம் மினிஸ்டர். ஸோ இதுவும் தப்பு. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க? எதுவுமே கரெக்ட் இல்லை. none of the above. அடுத்து, அதாவது இந்த நம்ம நித்தி ஆயோக் பார்த்தோம்ல, நித்தி ஆயோகோட சேர்மன் பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லியாச்சு. இப்போ இருக்கிற வைஸ் சேர்மன் யாரு? சுமன் பெரி. அவர் தான் இப்போ இருக்கிற வைஸ் சேர்மன். இது வந்து மாறிட்டே இருக்கும். நீங்க எக்ஸாம் போறப்போ வேறையா கூட இருக்கலாம். ஸோ நீங்க வந்து அது பார்த்து காஷியஸா இருந்துக்கோங்க. அது நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த ஃபேக்ட்ஸை. ஓகேவா? சரி, இப்போ சிஇஓ யாரு? சிஇஓ ஆஃப் நித்தி ஆயோக் யாரு? சிஇஓ ஆஃப் நித்தி ஆயோக் வந்து சுப்பிரமணியம். இப்போ சுப்பிரமணியம் நீங்க போறப்போ எக்ஸாம் போறப்போ மாறி இருக்கலாம். ஸோ நீங்க அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் ஃபேக்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். The National Planning Committee published its report regarding the establishment of Planning Commission in which year? எந்த வருஷம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. நேஷனல் பிளானிங் கமிட்டி இந்த மாதிரி வந்து நம்ம பிளானிங் கமிஷன் ஃபார்ம் பண்ணலாம் ரெக்கமெண்ட் பண்ணது 1949, ஃபார்ம் பண்ணது மார்ச் 1950. ஓகே, ஸோ ரெக்கமெண்ட் பண்ண வருஷத்துல தான் கேட்டிருக்காங்க இங்க. அடுத்த கொஸ்டின். ஸோ நீங்க கொஸ்டின் ரீட் பண்றப்ப கான்சியஸா இருங்க. ரெக்கமெண்ட் பண்ணது எந்த வருஷம் கேட்டிருக்காங்களா, இல்லை ஃபார்ம் பண்ணது எந்த வருஷம் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறதுல. 9th கொஸ்டின். பிளானிங் கமிஷன் had 2 types of divisions. These divisions are what? General Planning and Program Administration, Financial Planning and Implementation Division, Administrative Planning and Implementation Division. இதுல எது அப்படின்னா ஜெனரல் பிளானிங் அண்ட் ப்ரோக்ராம் அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன். இதுதான் வந்து பிளானிங் கமிஷனோட 2 டிவிஷன். ஓகே, 10th கொஸ்டின் பாருங்க. In which year Planning Commission launched a massive social media campaign? பிளானிங் கமிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. மேசிவ் சோஷியல் மீடியா கேம்பெயின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து எந்த 2 இருக்க வாய்ப்பு வந்து கம்மி? மார்ச் 2015 பிளானிங் கமிஷன் ஒரு பாடியே இல்லை. ஸோ இது கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. 2014 ஆகஸ்ட்ல வந்து அதை அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ மார்ச் 2014 வந்து மாஸ் சோஷியல் மீடியா கேம்பெயின் ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா மார்ச் 2013 தான் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின் உங்களுக்கு வராம போகலாம். ஆனா இந்த மாதிரி கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்க கெஸ் பண்ணி இது இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரீவைண்ட் பண்ணி ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான். ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் ஜிஎஸ் பிட்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரிவன். முடிஞ்சா இன்னைக்கே வந்து 12 5-year பிளான்ஸோட தீம் எந்த வருஷம் வந்துச்சு, எந்தெந்த பிளான்ஸ்லாம் சக்சஸ்ஃபுல் பிளான்ஸ்,
எந்தெந்த பிளான்ஸ்லாம் ஃபெயிலியர் பிளான்ஸ் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே லாஸ்ட் 5 இயர் பிளான்ஸோட தீம் என்ன அப்படின்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.